நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். ஸோ பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடைய 16வது தவணை குறித்து தற்போது ஒரு அறிவிப்பானது வெளியே இருக்குது. ஸோ இது குறித்து நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பிஎம் கிசான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 தவணைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. 16வது தவணைக்காக விவசாயிகள் காத்துட்ருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு முக்கியமான அப்டேட் ஆனது இப்போ வெளியே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழே ஒவ்வொரு வருஷத்துக்கும் விவசாயிகளுக்கு ரூபாய் 6000 வழங்கிட்டு வராங்க. ஒரு தவணைக்கு 2000 ரூபாய் அப்படின்னு வழங்கிட்டு வராங்க. இது அனைத்துமே விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்பட்டு வருது. அந்த வகையில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 11 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 2.61 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே சலுகைகளானது வழங்கப்பட்டிருக்குது. ஸோ 3 கோடிக்கும் மேற்பட்ட பெண் பயனாளிகளுக்கு இந்த அமௌண்ட் ஆனது கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக 53,600 கோடி ரூபா பெண் பயனாளிகளுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அடுத்ததாக இப்போ 2024 வருஷம் துவங்கி இருக்கக்கூடிய அந்த நிலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய தவணையை 3 தவணையிலிருந்து 4 தவணைகளாக உயர்த்தப்படலாம் அப்படின்னு ஒரு செய்தியானது வெளியே இருக்குது. அதே மாதிரி இனிமேட்டு வருஷத்துக்கு 6000 ரூபாயில் இனிமேட்டு 8000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது குறித்து எந்த உண்மையான உறுதியான தகவலும் இதுவரைக்கும் வெளிவரவே இல்லை. அப்படின்னாலும் வரப்போகக்கூடிய இடைக்கால பட்ஜெட்டின் போது தான் இது குறித்து இந்த உண்மையான அறிவிப்பானது வெளியேறும். அதாவது இந்த 8000 ரூபாய் அமௌண்ட் கொடுப்பாங்களா இல்லை 6000 ரூபாய் அமௌண்ட் தான் கண்டினியூ ஆக போதா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். ஸோ இது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு அனுமானத்தின் பேரில் இருக்கக்கூடிய தகவல் மட்டும்தான், உறுதியான தகவலே கிடையாது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மொத்தம் 15 தவணைகள் 2000 ரூபாயாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நடப்பு 16வது தவணையாக இந்த வருஷத்துக்கு நீங்கள் பணம் பெறணும் அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் அப்டேட் செஞ்சு வச்சுருக்கணும்னு மறுபடியும் திரும்பவும் சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 4 லட்சம் விவசாயிகளுக்கு மேலே இந்த ஆதார் கார்டு அப்டேட் பண்ணாத காரணத்தினால பணம் வழங்கப்படவே இல்லை. ஸோ அப்படி நீங்கள் உறுதி செய்த பயனாளிகளுக்கு மட்டும்தான் தவணை தொகையானது வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு உறுதியளிச்சிருக்கிறாங்க. இதற்கான கடைசி தேதி வருகிற 31/1/2024 தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ளார விவசாயிகள் சீக்கிரமாக இந்த ஆதார் கார்டு அப்டேட் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். பட் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறோம். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இ-சேவை மையத்தை அணுகி உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் செல்ஃபோன் நம்பரு இதெல்லாம் நீங்கள் கொடுத்து அப்டேட் செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அருகில் இருக்கக்கூடிய பொது இ-சேவை மையத்துக்கு சென்று உங்களுடைய பெயரை பிஎம் கிசான் திட்டத்தில் இணையதளத்தில் இகேவிசி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அல்லது நீங்களே உங்கள் ஃபோனில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா www.pmkisan.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட நீங்கள் நீங்களே இகேவிசி அப்டேட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர். இப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.